உறுப்பினர் எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லா மாநிலையும் நாயை பிடிக்கலாம் பிடிக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், நீங்க கூட நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. எந்த கட்டத்துல இருக்கு, எந்த கட்டத்துல அடுத்து நகர போகுது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க எல்லா நகரமன்ற உறுப்பினரும் சொல்லுங்க. நாங்களும் அதை எல்லா பக்கமும் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிடுவோம். நாய் கடிச்சிருக்க ஒரு வயசாளி, 65 வயசு 70 வயசு ஒரு வயசாளியா என்ன நடவடிக்கை எடுத்தோமோ ஏங்க எப்படிங்க இப்படியெல்லாம் ஐடியா உங்களுக்கு தோணுது? நம்மளையே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க. நாய் தொந்தரவு தாங்க முடியல. மனுஷ பயிலக தான் ஒரு பக்கம் தொந்தரவு பண்றாங்களா, இந்த நாய்ங்க வேற இன்னொரு பக்கம் தொந்தரவு பண்ணுது. இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி நாய் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு மன்ற தலைவர்கிட்ட குறைத்து மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது ரொம்ப வித்தியாசமான டெக்னிக்கா இருக்குல்ல. நாய் மாதிரி முகமூடி போட்டிருக்காரு, குறைச்சிருக்காரு. அப்பா தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சி கூட்ட நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில நகர்மன்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல 33 வார்டு பகுதிகளில் இருந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான கொடிமரம், மவுண்ட் ரோடு, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் வெறி நாய்கள் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இதை சுட்டிக்காட்டும் வகையில 20வது வார்டை சேர்ந்த காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் முகமது ரஃபீக் அவர்கள் நாய் முகமூடி போட்டுக்கிட்டு நகர்மன்ற கூட்டத்துல கோரிக்கை வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வயசானவரை நாய் கடிச்சு கொதறி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா பெரும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் பத்தி நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. பொதுமக்கள் சாலைகள்ல சுதந்திரமா போக முடியாத நிலையில ரொம்ப அச்சத்தோடு நடந்துட்டு வராங்க. இத நகராட்சி நிர்வாகம் கண்டுக்காம செயல்பட்டு வர்றது ரொம்ப வேதனை தெரிவிப்பதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுக்காக தாங்க இப்படி வித்தியாசமான கெட்டப்ல நாய் குறைக்கிற மாதிரியே நானும் அந்த சத்தத்தை எழுப்பி மன்ற தலைவர்கிட்ட கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கேன் அப்படின்றாரு. ஆனாலும் இவருடைய முயற்சிக்கு பலரும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்குப்பா அப்படின்னு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நாய்க்காண்டி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கியா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கியா அப்படின்னு நகர்மன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லா மாநிலையும் நாயை பிடிக்கலாம் பிடிக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், நீங்க கூட நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. எந்த கட்டத்துல இருக்கு, எந்த கட்டத்துல அடுத்து நகர போகுது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க எல்லா நகர்மன்ற உறுப்பினரும் சொல்லுங்க. நாங்களும் அதை எல்லா பக்கமும் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிடுவோம். நாய் கடிச்சிருக்க ஒரு வயசாளி, 65 வயசு 70 வயசு ஒரு வயசாளியா என்ன நடவடிக்கை எடுத்தோமோ துரிதமா ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்க. உயிர் சம்பந்தப்பட்டது.